Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர் 11 முதல் 3 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன திறமைனா, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கருத்தரிக்கக்கூடிய ஒரு திறமை. ஒரு ஆணுடைய வித்து ஒரு பெண்ணுக்குள் சென்று அவள் அதை வாங்கி கருத்தரிக்கிறாள் ஒரு குழந்தையை. அதுபோல கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள சென்று கருத்தரிக்க அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் ஆவிக்குரிய மக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இது எல்லாருமே பிரெக்னென்ட் ஆகலாம், பிறப்பிக்கலாம். எப்படி பிறப்பிக்கலாம்? வார்த்தை உள்ள போவதன் மூலமாக நாம் விரும்புகிற காரியங்களை நாம் கருத்தரித்து பிறகு அதை நம்முடைய வாழ்க்கையில பிறப்பிக்கலாம். இப்படிதான் கர்த்தர் நம்மளை உண்டு பண்ணிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அபார ஆற்றல் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அப்ப நமக்கு அந்த கருத்தரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த கருத்தரிக்கக்கூடிய ஆற்றல் மூலமாக இந்த விசுவாசம் என்கிற இந்த ஆவிக்குரிய சக்தி, ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுகிறது? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விடுகிறது. நம்முடைய உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்குள்ள விசுவாசம் என்கிற அந்த சக்தியை வச்சிருக்கிறாரு. வார்த்தை எம்டியான வார்த்தை கிடையாது. அது கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எதனால் நிரம்பி இருக்கிறது? சொல்றதை நிறைவேற்றக்கூடிய சக்தியினால் நிறைந்திருக்கிறது. அப்போ வார்த்தை நானே உன் பரிகாரியாய் கர்த்தர்னு சொன்னா, வியாதியை போக்கக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. சுகத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. விசுவாசம் என்னும் சக்தி அது. அப்ப அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தை நமக்கு வரும்போது, அந்த வார்த்தையை நாம எடுத்து நமக்குள்ள வைக்கும் போது, நம்முடைய உள்ளம் இந்த விசுவாசம் என்னும் ஆவிக்குரிய சக்தியினால் நிரம்புகிறது. சுகமளிக்கக்கூடிய சக்தி, ரட்சிக்கக்கூடிய சக்தி, விடுதலையாக்கக்கூடிய சக்தி, வெற்றி பெறக்கூடிய சக்தி. கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்முடைய உள்ளத்தில் வைக்கும் போது நமக்குள்ள அது சென்று விடுகிறது, நம்மை நிரப்புகிறது. உள்ள இப்படி நிரப்பிட்டு, முதல்ல கடவுளுடைய வார்த்தை வைக்கிறது மூலமாக தான் நிரப்புறோம். நிரப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இருதயம் நிரம்பின உடனே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. முதல்ல எப்படி உள்ள வைக்கிறோம்? உள்ள வைக்கிறதுக்கும் வாய் வார்த்தை தான் யூஸ் பண்றோம். சொல்லி சொல்லி தான் உள்ள வைக்கிறோம். வச்சுட்டு உள்ள நிரம்பின உடனே விசுவாசம் என்ற சக்தியினால், வெற்றியின் சக்தி, சுகத்தின் சக்தி, விடுதலையின் சக்தி, காரியங்களை மாற்றக்கூடிய சக்தியினால் உள்ள நிறைஞ்ச உடனே நாம் என்ன பண்றோம்? நம்முடைய வாயை திறந்து நாம் இப்பொழுது வார்த்தைகளை பேசுகிறோம். நாம் என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? கடவுள் என்ன சொன்னாரோ அதுக்கேற்ற வார்த்தைகளை நாம் இப்போ பேசுகிறோம். நம்ம வாயால் அதை சொல்றோம். கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார்ன்றதை நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாயால சொல்லுகிறோம். அவர் சொன்னதுக்கு ஒத்த விதத்தில் நாம் சொல்லுகிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பாருங்க, வார்த்தை வேற மாதிரி இருக்கு, ஆனா எசன்ஸ் அதுதான். ஆகையால் நீங்கள் தைரியம் கொண்டு இப்படி சொல்லுங்க இருக்குது. திருப்பி அதே ரிப்பீட் பண்றதுன்னு இல்லை, சும்மா வசனத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அதன்படி சொல்றது. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப உள்ள விசுவாசம் போயிடுச்சு. கடவுளுடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை எடுத்து எடுத்து வச்சு வச்சு உள்ள நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு வார்த்தையை நான் சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சு? உள்ள போயிடுச்சு. இப்ப உள்ள போய் நிரம்பிடுச்சு உள்ள. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வாயை திறந்து நான் இப்ப சொல்லணும். என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? கர்த்தர் சொன்னதையே சொல்ல வேணும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகிறது? எனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் என்னும் சக்தி, வார்த்தையின் மூலமா வந்தது பாருங்க சக்தி, அதை எடுத்து இப்ப என் வார்த்தைக்குள்ள நான் லோட் பண்றேன்.
ஒரு ஆயுதத்துக்குள்ள வெடி மருந்தை லோட் பண்ற மாதிரி என்னுடைய வார்த்தைகளுக்குள்ளாக எனக்குள்ள அந்த விசுவாசம் என்ற சக்தி இருக்குது பாருங்க. அதை என்ன பண்றேன், என் வார்த்தைக்குள்ள வச்சு லோட் பண்றேன், நிரப்புகிறேன். நிரப்பி தான் அந்த வார்த்தையை அனுப்புகிறேன். நான் கர்த்தர் எப்படி வார்த்தையை அனுப்பி வெளிச்சத்தை அனுப்பினாரோ, வார்த்தையை அனுப்பி பூமியை சிருஷ்டித்தாரோ, வார்த்தையினால் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வாஸ்தவம். அப்ப அவர் எப்படி செய்தார், அதுபோல நான் என்ன பண்றேன், என் வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை அந்த விசுவாசம் என்னும் சக்தியினால் நிரப்பி அனுப்புகிறேன். அனுப்பும் போது எதுக்குள்ள அனுப்புகிறேன், எதுக்கு நேராக அனுப்புகிறேன்? கர்த்தருக்கு சித்தமில்லாத அவருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதற்கு நேராக இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். என்னுடைய இல்லாமை கர்த்தருடைய சித்தம் அல்ல, அதுக்கு நேராக இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். என்னுடைய சுகவீனம் கர்த்தருடைய சித்தம் அல்ல, சுகம்தான் கர்த்தருடைய சித்தம். அப்ப அதுக்கு நேராக இந்த வார்த்தைகளை நான் அனுப்புகிறேன். என் குடும்பம் சமாதானமா இல்லாதது கர்த்தருடைய சித்தம் அல்ல, பிரிந்து கிடப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேராக என்னுடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். இது என்னுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலிருந்து வந்த விசுவாசத்தை இந்த வார்த்தைகள் சுமந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், அதை என் வாயால் இப்ப சொல்லுகிறேன். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது இப்பொழுது இந்த வார்த்தைகள். இது எதுக்கு நேராக அனுப்புகிறேன், என்னுடைய இருள், என்னுடைய ஒழுங்கின்மை, என்னுடைய வெறுமைக்கு நேராக இந்த வார்த்தைகளை அனுப்புகிறேன். அது புறப்பட்டு சென்று வெளிச்சத்தை, ஒழுங்கை, நிறைவை அங்கே ஏற்படுத்துகிறது, காரியங்களை மாற்றி அமைக்கிறது. இப்படிதான் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக தம்முடைய வார்த்தையை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிதான் வாழணும்னு விரும்புகிறார். இந்த உலகம் பிரச்சனை நிறைஞ்ச உலகம். இந்த உலகம் பலவிதமான சாபக்கேடுகள் சிக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். வெற்றிகரமாக வாழணும்னா இந்த வார்த்தை அனுப்பி அனுப்பி இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் போக்கி நிறைவே கொண்டு வந்து பிரச்சனைகளை ஜெயித்து மேற்கொண்டு அப்படிதான் வாழ்ந்து ஆகணும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்ற அதனால்தான் எழுதியிருக்கிறது. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கும் இந்த விசுவாசத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. இந்த விசுவாசத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம? இந்த விசுவாசமே கர்த்தருடைய வார்த்தையோடு சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. இந்த வார்த்தையில் தான் விசுவாசம் இருக்குது. வார்த்தை சொன்னது தான் நிறைவேறுது. இதில் பாருங்க, நம்முடைய சுய இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க, மனுஷன் அப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவான், கர்த்தருக்கு பிரியாமல் இல்லாத காரியத்தெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவான். அது எப்படி விசுவாசிக்க முடியும்? கர்த்தர் சொன்னது தான் நான் விசுவாசிக்க முடியும். விசுவாசமே வார்த்தையின் அடிப்படையில் தானே இருக்குது, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தானே இருக்குது. அவர் எனக்கு எதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரோ அதைத்தான் நான் விசுவாசிக்க முடியும். நானா ஒன்று எடுத்து வச்சுட்டு ஏன் ஆசாபாசங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் விசுவாசித்துட்டு இருக்க முடியாது. அப்போ பாருங்க, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி விசுவாசிக்காதனால தான் பிரியமா இல்லை கர்த்தர்னு வேதவசனம் சொல்லுது. எபிரேயர் நிருபத்தில் இஸ்ரவேல் மக்களை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா, 3வது 4வது அதிகாரத்தில். அவர்கள் மீது அவர்கள் பிரியமாய் இருக்கவில்லை. ஏன் பிரியமா இருக்குல்ல? ஏன் பர்சனலாக ஏதாவது அவங்க மேலே காழ்ப்புணர்ச்சி வச்சுருக்காரா, காட்டமாக இருக்காரா, அவங்க மேலே பிடிக்கலன்னு? சிலர் சொல்கிறாங்க கர்த்தருக்கு என்னமோ தெரியலங்க, என் மேலே பிடிக்கல, என்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் வீட்டில் பாருங்கள், எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரையும் ஆசீர்வதி, என்னை மட்டும் விட்டார் கர்த்தர், என்னான்னு தெரியல. ஏன் உங்கள் மேலே என்ன, அவருக்கு என்ன மாமன் மச்சான் உறவா, இல்லை இது உங்கள் மேலே தனியாக உங்களை போட்டு சாத்தணும்னு வச்சுருக்காரா? கிடையாதுங்க. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் ஒரு தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஒருத்தர் விசுவாசம் இல்லைன்னா கர்த்தர் அவன் மேலே பிரியப்படுறது கிடையாது. ஏன் பிரியப்படுறது கிடையாது? அவ்வளோ கஷ்டப்பட்டு தம்முடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மளுக்காக பாவமாகி சாவமாகி எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சா நம்ம அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அதை பொருட்படுத்தாமல் நம்ம கண்டதை பேசிக்கிட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி கர்த்தர் பிரியமாக இருக்க முடியும் நம்ம மேலே? நான் அவர் செய்ததை நினச்சி பார்த்து அதை ரொம்ப தீவிரமாக நான் சொந்தமாக்கி கொள்ள வேணும். அவர் எனக்காக செய்து வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து ஏற்பாடு பண்ணி வைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேணும், அனுபவிக்க வேணும்னு நான் நினைச்சேன்னா அதே நான் அவரை கனம் பண்ணுகிறேன்னு அர்த்தம். அதை மதிக்கிறேன், அவர் செய்து வச்சதை நான் மதிக்கிறேன்னு அர்த்தம். என் மேலே அவர் பிரியமாய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாத ஆளுங்க மேலே பிரியமா இல்லை கர்த்தர். சிலர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, எப்படி இருந்தா என்னங்க, இந்த உலகத்தில் கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு போகிறோம், மோட்சம் போகணும், கர்த்தர் பிரியமா இல்லை. இல்லை, கூழோ கஞ்சியோ குடிக்கிறதுல கர்த்தர் பிரியமா இல்லை. நீங்கள் கூழும் கஞ்சியும் குடிக்கிறதுக்காக அவர் சிலுவையில் சாகலை. ஹலோ, பிடிச்சா குடிச்சுங்க,
வேற வழி இல்லாமல் குடிக்கிறதுக்கு அவர் சாகலை. நீங்கள் பிடிச்சதை சாப்பிட்றதுக்கு தான் அவர் மரிச்சார். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சாப்பிடணும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய குறிக்கோள். சிலர் நினைக்கிறாங்க எப்படியோ இருந்துட்டு போகிற இந்த உலகத்தில் மோட்சம் போகணும், அதுதான் பெரிய ஆவிக்குரியவர்கள் நினைக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் பிரியமா இல்லை அவங்க மேலே. அவங்க நினைக்கிறாங்க இது பெரிய ஆவிக்குரியதுன்னு. கிடையாது கிடையாது. நான் தாழ்ந்து கிடக்கிறவன், நான் கீழே கிடக்கிறேன்னு வைங்க, குப்பையில் கிடக்கிறேன்னு வைங்க, நான் இந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டு கர்த்தர் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிறார், நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு என் மனசை வச்சு அதுக்கு ஒரு தீர்மானத்தை பண்ணி எதெல்லாம் சரி பண்ணணுமோ சரி பண்ணி, என் வாயை சரி பண்ணி, என் இருதயத்தை சரி பண்ணி, என் நோக்கத்தை சரி பண்ணி, எல்லாத்தையும் சரி பண்ணி அதை அடையிறோம் பாருங்க. இதுவே ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. இது என்ன ஆளாக்கிடும். ஹலோ, ஒரு வீடு ஒன்று வாங்கி பாருங்க, அதுவே ஒரு மனுஷன் ஆக்கிடும் உங்களை. ஏன்னா ஒரு வீடு வாங்கினா எல்லாரும் வாங்க முடியாது. அதுக்கு ஒருத்தன் மனசில் உறுதி வேணும், அவனுக்கு வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடியவனாக இருக்கணும். நிறைய பேர் எடுக்க முடியாது அதை. அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உள்ள இல்லை. வாங்குவேன், ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நான் வாங்குவேன், வாங்கி காமிக்கிறேன், நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எடுத்தால் போதாது, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக சில காரியங்களை செய்யணும். வேலைக்கு ஒழுங்காக போகணும், பணத்தை ஒழுங்காக செலவழிக்கணும், குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்கணும், செய்கிற காரியங்களில் உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும், வாழ்க்கையில் உயரணும். இதெல்லாம் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். அவன் வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள சிலர் சொல்கிறாங்க வீடு கட்டாரா, அதெல்லாம் உலக பிரகாரமான ஆள். ஆட கடவுளை, அவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து வீடை கட்டினாலே அவனுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை நடந்துருக்குதுன்னு. ஒரு தரிசனம் வேணும், ஒரு நோக்கம் வேணும், நல்ல விருப்பம் வேணும், ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு வேண்டிய நல்ல எண்ணங்கள் வேணும், நல்ல ஒரு வாய் வேணும், எல்லாம் வேணுங்க. அது இல்லாமல் வீடை கட்ட முடியாது. ஹலோ, சொல்லுவாங்க என்ன புதுசாக இருக்குது சார் பிரசங்கம்லாம். இதுதான் பைபிள் பிரசங்கம். இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. முட்டாளாக இருந்துட்டு போயிடலாம் அப்படியே பேசாமல். நான் ஒன்றும் யோசிக்க போகிறதில்லை. சிலர் இருக்காங்களே கத்திட்ட கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும், கத்தர் பார்த்துக்கிறார், எல்லாம் அப்படி இப்படின்னுவாங்க. நமக்கு என்ன உலகத்தில் என்ன இருக்குது பிரதர்? ஒன்றும் வேணாம் எனக்கு. அதுக்கு ஒன்றும் பெரிய அறிவு தேவையில்லை, பெரிய நோக்கம் தேவையில்லை, பெரிய தரிசனம் தேவையில்லை. இதுக்கு வாயை சரி பண்ண வேண்டியதில்லை, இருதயத்தை சரி பண்ண வேண்டியதில்லை, கோயிலுக்கு கூட போக வேண்டியதில்லை, பைபிள் கூட வாசிக்க வேண்டியதில்லை, ஜபம் கூட பண்ண வேண்டியதில்லை இதுக்கு. ஆனால் ஒரு வீடை கட்டணும், ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை நல்லா உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய தரிசனம் வேணும், ஒரு நல்ல நோக்கம் வேணும், நல்ல இருதயம் வேணும், நல்ல வாய் வேணும், ஹலோ, நல்ல கை வேணும், எல்லாம் வேணும். எல்லாம் அதுக்கு அவசியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க அதை? எப்படியோ தெரியல, ஆவிக்குரிய உலகம் ஏதோ தப்பான டைரெக்ஷனில் போயிடுச்சு. அது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. இந்த உலகத்தில் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதை பார்க்குறாரு. அங்கே தனியாக மெடல் தர்றாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, கப்பு தர்றாருன்னு. அங்கே போனோன்னு ஒரு பங்களா தர போகிறாரு. ஹலோ, என்ன சொல்ல போகிறீங்க? ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் வேணான்னு தானே நான் இருந்தேன், கடைசியில் இதையா கொடுக்குறீர் சொல்கிறாரு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, பரவாயில்ல இருந்துட்டு போ, எல்லாருக்கும் இருக்குதுன்னு. இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஒரு அண்டை ஒரு குடிசை, அரை வயிற்று கஞ்சி. அது அப்படி இல்லைப்பா, இங்கே சிஸ்டம் அப்படி கிடையாது, இது வேற என்னவார். இந்த அண்டை ஒரு குடிசையும் அரை வயிற்று கஞ்சி இங்கே கிடையவே கிடையாது. இது எங்கள் வீடு, நான் வாழ்கிறபடி தான் நீ வாழணும் பாரு. இருக்கிறீங்களா? சரி, அப்போ பாருங்க, விசுவாசம் என்கிறது ஒரு மனுஷனை உயர்த்துகிறது, ஒரு பெரிய லட்சியம், உன்னதமான நோக்கம் உடையவனாக மாற்றுகிறது. கடவுள் நமக்காக சம்பாதித்து வைத்த காரியங்களை பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றுகிறது.